For the first time in the history of IPL, CSK are going to play without MS Dhoni and Raina in a match. அதாவது தெளிவாக சொல்லணும்னா சிஎஸ்கே ஒரு மேட்ச்சில் தோனி இல்லை ரைனா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தராவது மேட்ச் ஆடுவாங்க. ரெண்டு பேருமே இல்லாமல் சிஎஸ்கே இது வரைக்கும் மேட்ச் ஆடினதே இல்லை. திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது சீக்கிரம் இல்லை, 18-19 சீசன் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஸ்டில் இந்த சீசன் ஃபுல்லாக எம்எஸ் ஆடுவார் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். டெஃபினெட்லி இட் ஹர்ட்ஸ். ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது எம்எஸ் தோனி ஆட போகிறது இல்லைன்னு கேட்குறப்போ. ஏன்னா ஒரு வருஷமாக காத்துட்டு இருந்தோம். லாஸ்ட் ஐபிஎல்ல முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி இந்த ஐபிஎல் எல்லாருமே வெயிட் பண்ணதுக்கு காரணமே எம்எஸோட பேட்டிங் பார்க்க போகிறோம், எம்எஸோட விக்கெட் கீப்பிங் பார்க்க போகிறோம், எம்எஸோட அந்த ஸ்டம்பிங் பார்க்க போகிறோம். இது எதுவுமே இல்லைனாலும் எம்எஸ் உள்ளே வந்தாலே போதும் அவரை பார்த்துருவோம் அந்த மாதிரி சொல்லி அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தோம். அவரோட அந்த வார்ம் அப் கிளிப்ஸ்லாம் வேறு சோஷியல் மீடியாவில் வைரலாக இருந்தது. ஓகே பார்க்க போகிறோம் அந்த மாதிரி நினைக்கிறப்போ இன்ஜுரி சொல்லிட்டாங்க. எம்எஸ் தோனி இன்ஜுரியால் ஆடாமல் இருக்கிறது இது நான் கேட்குற ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த மாதிரி நான் கேட்டதே இல்லை. எம்எஸ் இன்ஜுரினால் இஸ் நாட் கான் அ பிளேன்றது ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன்னா எம்எஸ் ரொம்ப இன்ஜுரி டைப் ஆஃப் பர்சன் இல்லை. அவர் இன்டர்நேஷ்னல் கரியர்லையாக இருக்கட்டும் இல்லை ஐபிஎல்லாக இருக்கட்டும், ரெண்டுத்துலையுமே பெருசாக இன்ஜுரினால் கேப் எடுத்ததே இல்லை. இது ஃபர்ஸ்ட் டைம். 4 மேட்ச் மிஸ் பண்ண போகிறாருன்னு ஒரு பக்கம் நியூஸ் வந்துச்சு. இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 6 மேட்ச் மிஸ் பண்ண போகிறாருன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா தோனிக்காக தான் பார்க்குறோம் உட்காந்து. ஒரு மாதிரி பேச்சே வரமாட்டேங்குது. ஸோ ஹோப் எம்எஸ் சீக்கிரம் ஆடுவாருன்னு நம்புவோம். இன்னொரு சில எம்எஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவர் இன்ஜுரிலாம் இல்லை, அந்த மாதிரி ஆளே கிடையாது, இது சும்மா ஒரு செட்டப். 6 மேட்ச் அவர் இல்லாமல் டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதா பார்ப்பாங்க. அப்படி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவர் 1-2 மேட்ச் சேப்பாக்கில் ஆடிட்டு திஸ் இஸ் கான் பி மை லாஸ்ட் கேம்னு சொல்லிட்டு போயிடுவார் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஆள் அந்த மாதிரி பண்ணுற ஆளான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அவர் டீமோட நல்லதுக்காக என்னன்னாலும் செய்கிற பர்சன் தான். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணுவார் தான். அண்டு அதுக்கேற்ற மாதிரி கார்த்திக் சர்மா விக்கெட் கீப்பருக்கு 15 crores கிட்ட வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இந்த டாட்ஸ்லாம் ஒன்றா சேர்த்து பார்த்தா அந்த மாதிரி தான் வருது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி இன்ஜுரியாக தான் இருக்கணும். அண்ட் இன்ஜுரிலேருந்து ரொம்ப சீக்கிரம் மிச்ச மேட்சஸ்லாம் ஆடுவார் நான் நம்புகிறேன். அவருக்கு அந்த ஃபைனல்ஸ் கூப்பிட்டு போயிட்டு கப்பு ஜெயிச்சு அந்த ஃபேர்வெல் ஐபிஎல் கொடுக்கணுன்றது தான் எல்லாரோட ஆசையும், என்னோட ஆசையும் சேர்த்து. இன்டர்நேஷ்னலாக தான் அவருக்கு ப்ராப்பரான ஃபேர்வெல் கிடைக்கல, ஐபிஎல்லையாவது கிடைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். ஹோப் எம்எஸ் டசன்ட் மேக் மீ சேடுன்னு நம்புகிறேன். என்னால் இன்னும் என் மைண்டு ஏற்றுக்க என்னோடய மைண்ட் இன்னும் ஏற்றுக்க மாட்டேங்குது. நீங்கள் அவள் தான் முடிஞ்சிருச்சு அந்த மாட்டேங்குது, என்னால் ஏற்றுக்க முடியல. ஸோ ப்ளீஸ் அட்லீஸ்ட் இந்த ஐபிஎல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு நிறையா மேட்ச் ஆடுங்க. ஏன்னா இந்த ஐபிஎல் ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு லாஸ்ட் ஐபிஎல்லாக இருக்க போகுதுன்னு. ஸோ ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு நிறையா மேட்சஸ் ஆடுங்க. தேங்க்யூ. எனக்கு தவிர வேறு என்ன சொல்கிறேன்னு தெரில. தேங்க்யூ.